என்னோட பேர் ஷாம்னா. நான் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலெவலில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, ஆத்மார்த்தமாக என்னால் இந்த ப்ராடக்ட்டை வச்சு நிறைய மக்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்க முடிஞ்சிருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா, இஷ்யூ இல்லாத கப்பிள்ஸ் எடுத்து நான் வந்து ரிசர்ச் மாதிரி தான் இதை நாங்கள் வந்து பண்ணினேன். இது ஒரு காம்பினேஷன் தெரப்பி. இதில் நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கனாக்கா, 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு நார்மலாக இருப்பாங்க. பட் இஷ்யூ இருக்காது. எவ்ரிதிங் நார்மலாக இருக்கும். ஹார்மோன் ப்ராப்ளம் அல்லது ஸ்பெர்ம் கவுண்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற கப்பிள்ஸை நாங்கள் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் ஆயுஷ் சுத்த ஆம்லாவையும் ஆயுஷ் ரக்ஷக் ரசாயனா அண்ட் ஆயுஷ் தீபம் ரசாயனா இந்த 3 ப்ராடக்ட்டையும் வந்து ஒரு காம்பினேஷன் தெரப்பியாக கொடுத்தேன். ஆயுஷ் சுத்த ஆம்லா எதுக்கு கொடுத்துருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து செல் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது, செல் ரெனியூவல் பண்ணுது. ஆயுஷ் ரக்ஷக் ரசாயனா வந்து பார்த்திங்கனாக்கா செல் ப்ரொடெக்டராக இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் நான் எடுத்துட்டேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தீபன் ரசாயனா ஆயுஷ் தீபன் ரசாயனா வந்து அவங்களுக்கு பாடியில் ஹீட் அக்னி பேலன்ஸ்ன்னு சொல்கிறோம். பாடியில் ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. அதே நாங்கள் வந்து 1 மந்த் மட்டும் கொடுத்துட்டு ரெகுலராக அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்க சொன்னோம். ஸோ இதில் வந்து மிரேக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ண ஒரு கப்பிள் வந்து 9 மந்த் பொறுமையாக எடுத்துட்டாங்க. எடுத்து அவங்களுக்கு இஷ்யூ கிடைச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்த ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 3 மந்த்ஸ், ஒருத்தர் 6 மந்த்ஸ், ஈவன் 1 மந்த்தில் இஷ்யூ கிடைச்சவங்களே இருக்காங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் 11 இயர்ஸ் பேபி இல்லாதவங்க. ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் எடுத்து மிகப்பெரிய அளவில் பேபி கிடைச்சவங்கள ரொம்ப சந்தோஷமாக இப்போ ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.